ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி எங்களோட மார்னிங் ரொட்டீன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. காலமே எழுந்திரிச்சி கோலம்லாம் போட்டு வாசல் பெருக்கி கோலம் போட்டு கலையை போய் எழுப்புறதுக்கு போனேன். அவள் காலையில் 5:30க்கே முழிச்சிட்டு மறுபடியும் ஒரு தூக்கம். 7 மணிக்கு எழுப்பும்போது தான் அந்த சிரிப்பு மேடத்துக்கு. அப்புறம் எழுப்பிக்கிட்ட ப்ரெஷ் பண்ண போயிட்டா. நான் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு தேவையான வெந்நி அப்புறம் டீ எல்லாம் போடுறதுக்கு பால் கொதிக்க வச்சேன். காலையிலேயே அந்த டீ காஃபி குடித்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நாளே நல்லா போன மாதிரி இருக்கும். எனக்கும் கலைக்கும் டீயை போட்டு வச்சுட்டு குடிக்க உட்காந்துட்டோம். அப்புறம் அவளுக்கு நைட்டுக்குள்ளே ஹோம்ஒர்க் பெண்டிங் இருந்துச்சு. அதை காலையில் அவள் எழுதிக்கிட்டு இருந்தா. ரொம்ப ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கம்மா அப்படின்ட்டு எழுதிக்கிட்டு இருந்தா. எழுதி முடிச்சுட்டு அவளும் குளிக்க போயிட்டா. நானும் அவளுக்கு தேவையான யூனிஃபார்ம் டை எல்லாமே எடுத்து வச்சுட்டு அப்புறம் நானும் மார்னிங் டிஃபன் பண்ண போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் இன்றைக்கி மார்னிங் டிஃபன் என்னென்னு பார்த்திங்கன்னா உளுந்தங்களி. கூழ் மாதிரியும் பண்ணிக்கலாம். உளுந்து கருப்பட்டி போட்டு திரித்து வச்சு நல்ல கூழ் மாதிரி பண்ணி கொடுங்க. உங்கள் வீட்டில் பிள்ளைங்க முக்கியமாக பொட்டை பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வீக்லி 2 days மட்டும் கூழ் மாதிரி இந்த மாதிரி கூழாவோ களியாவோ பண்ணி கொடுங்க. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெலாம் குறுக்கோழிலாம் சீக்கிரமாக வந்துடுது. அதனால் சீக்கிரம் அது மாதிரி பண்ணி கொடுங்க. அப்புறம் லஞ்சுக்கு தேவையான சாதம், குழம்பு, நாட்டுக்கோழி முட்டை அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே பெற்ற பிள்ளைகளுக்கு நாட்டுக்கோழி முட்டை கொடுத்து பழகுங்க. நாட்டுக்கோழி முட்டையோ நாட்டுக்கோழியோ கொடுத்து பழகுங்க. அப்புறம் அவளுக்கு ஸ்கூலுக்கு தேவையான வாட்டர் பாட்டில் எல்லாம் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் அவளும் ரெடி ஆகிட்டு சாமி கும்பிட வந்துட்டான். சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அவளும் டிஃபன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. நல்லா இருக்குமா கூழ் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டே இருந்தா. எப்போவுமே உங்கள் வீட்டில் பொட்டை பிள்ளைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பழகுங்க. குடிச்சிட்டு இருக்கும்போதே கீழ் விட்டு டாக் வந்துடுச்சு. டாக் எப்போவுமே பாப்பா கிட்ட நல்லா விளாடும். அவளும் நல்லா ஜாலியாக கொஞ்சம் நேரம் விளாண்டான். ஸ்கூலுக்கு நேரம் ஆகிட்டுமா கிளம்புன்னு சொல்லும் போதே அவள் நல்லா விளாண்டுக்கிட்டே இருந்தாள். சரி விளாண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டாக்கும் கீழே போயிடுச்சு. அப்புறம் நானும் கலையும் பேக் எடுத்துகிட்டு அவளும் ஸ்கூலுக்கு போயிட்டா. நானும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.